அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு அரசியல் கலப்பும் இல்லாம வெறும் கம்மவார் நாயுடு சமுதாயம், அந்த சமுதாயத்தில் நடந்த சில நிகழ்வுகளை பற்றின ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு தான் இது. அதனால இதுல எந்த விதமான அரசியலும் இல்லை. இது கடந்த ஞாயிற்றுக்கிழமை 22/3/2026 அன்று கம்மநாயுடு எழுச்சி பேரவை சார்பில் நடத்தப்பட்ட 16ஆம் ஆண்டு யுகாதி திருவிழாவில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றின ஒரு நிகழ்வு தான். அந்த நிகழ்ச்சிக்கு நான் மற்றும் சில நிர்வாகிகள் அனைவரும் அழைத்ததன் பேரில் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை IPS அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வர ஒப்புக்கொண்டு நாங்கள் சுமார் 11 மணிக்கு அங்கே போகிறோம். அங்கே போகும்போது நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது. அந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட அந்த மண்டபக்குள்ள ஒரு 700-800 பேர் இருக்காங்க. அந்த நிகழ்ச்சி நாங்கள் போகும்போதே அது ஒரு வேற நான் அந்த கட்சியின் பெயர் சொல்ல விரும்பல, ஒரு மாற்று கட்சியோட கூட்டம் மாதிரி ஒரு நிர்வாகி நடத்திட்டு இருந்தாரு. அங்கே நாங்கள் போன உடனே எல்லாரும் அங்கே அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருந்த அத்தனை கம்மவார் சொந்தங்களும் திரு அண்ணாமலை அவர்களை அவ்வளோ சந்தோஷமா வரவேற்றாங்க. நாங்கள் மேடைக்கு போகும்போது சிலர் கிளம்பி போயிட்டாங்க. தலைவர் மேடைக்கு போய் மேடையில் அமர்ந்திருந்து அவருக்கான அந்த டேர்ன் வரும்போது மைக் எடுத்து, கம்மவார் சமுதாயம் இந்த கோவைக்கு எவ்வளவு உதவிகள் செய்துள்ளது, இந்த சமுதாயத்தின் பெருமைகள், இந்த யுகாதி இந்த யுகாதியோட ஆண்டோட பேரு, அதனுடைய விளக்கம், இது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு வர்ற இடத்துல முடிச்சுட்டு நாங்கள் வரும்போது திரும்பவும் அது வேற ஒரு கட்சியோட கூட்டம் போல நடத்துறாங்க. நாங்கள் தலைவர் அந்த எங்களோட மினிட்ஸ் நோட்லையும் கையெழுத்து போடுறாரு. அது நாங்கள் இன்னைக்கும் அது ஒரு கௌரவமா நினைக்கிறோம். எல்லாருமே முடிச்சுட்டு அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துடுறோம். வெளியே வந்ததுக்கப்புறம் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி ஒரு 2-3 நிர்வாகிகள் தான், அந்த கம்மவார் நாயுடு எழுச்சி பேரவையில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள், அண்ணன் எல்லாம் சென்னையிலிருந்து வந்திருக்கிறாங்க, அதோட நிர்வாகிகள் தான். நான் முதற்கொண்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அது ஆரம்பித்த 2014 Day 1 முதல் கொண்டு நாங்கள் எல்லாருமே அதனுடைய உறுப்பினர்களாகவும் நிர்வாகிகளாகவும் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அங்கே அந்த ஒரு நிர்வாகி இன்னைக்கு மாவட்ட தலைவராக இருக்கிற ராமமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, அலையா விருந்தாளி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திரு அண்ணாமலை அண்ணனுக்கு எதிராக பயன்படுத்துறாரு. அந்த வார்த்தை நாங்க எங்க சமுதாயம் அப்படிங்கிறது எதிரியாக இருந்தால் கூட எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள வாங்கன்னு உட்கார வச்சு அவங்களுக்கு முதல்ல தண்ணியை கொடுத்துட்டு தான் நாங்க பேசுறதுக்கு ஆரம்பிப்போம். அவ்வளவு ஒரு உயர்ந்த பண்பாடு மிக்க ஒரு சமுதாயம் அது. இந்த கோயம்புத்தூர் சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் எங்க சமுதாயத்தை பற்றி. அப்படி இருக்கும்போது அவ்வளவு ஒரு பெரிய மனிதர், அவ்வளவு ஒரு நேர்மையான, அவ்வளவு ஒரு தூய்மையான அரசியலும் வாழ்க்கையும் கொண்ட அந்த மனிதர் மேல அவ்வளவு அழகா எங்களுடைய பழக்க வழக்கங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு போகும்போது அதைய அலையா விருந்தாளி அப்படின்னு சொல்றது மிகவும் வன்மையா நாங்க எங்க சார்பில் கண்டிக்கிறோம். அதே மாதிரி அவங்களுக்கு சார்ந்த ஒரு கட்சிக்காரர், அவரும் ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் தான். திரு வாமா சண்முக சுந்தரம் அவங்களை மேடையில் உட்கார வச்சு அவருக்கு கௌரவம் பண்ணியிருந்தாங்க. நாங்க அதை மனதார வரவேற்கிறோம். நாங்க யார் இந்த ஸ்டேஜுக்கு வரணும் வரக்கூடாதுங்கிறதெல்லாம் நாங்க வரையறை பண்ணவே இல்லை. யாரு வந்தாலும் வரவேற்கக்கூடிய சமூகம் தான் இந்த கம்மவார் சமுதாயம். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு தேவையான நபர்களை மேடையில் ஏற்றுறதும், இவங்களுக்கு தேவையில்லாதவங்க இந்த மாதிரி பேசுறதும், இதே கம்மவார் சமுதாயத்துல மாற்று கட்சியினர்ல எல்லா கட்சியிலையும் ஆள் இருக்காங்க. உதாரணத்துக்கு அதிமுகவில் திரு சிங்கை ராமச்சந்திரன், அவர் அதே சமுதாயத்தை சேர்ந்தவர். மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு PRG அருண்குமார், அதே சமுதாயத்தை சேர்ந்தவர். காங்கிரஸ் கட்சியோட தற்போதைய மாவட்ட தலைவர் திரு விஜயகுமார் பீலமேடு, அவரும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவர். கம்யூனிஸ்ட் கட்சியில பல காலமா இருந்து பல சேவைகள் செய்துட்டு வர்ற திரு பத்மநாபன், அதே சமுதாயத்தை சேர்ந்தவர். இந்த மாதிரி எல்லாருமே இருக்கும் பொழுது இவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியினரை மட்டும் கூப்பிட்டு அதை ஏதோ ஒரு கட்சி விழா போல நடத்துறதும், செயற்குழு கூட்டத்தில் அதுக்கு தீர்மானம் போடுறதும், GD நாயுடு மேம்பாலத்துக்கு பேர் வச்சிருக்காங்க, மனதார நாங்க வரவேற்கிறோம். யாரும் குறை சொல்லவில்லை. யாருமே இதை பத்தி நாங்க யாரும் குறை சொல்ல. ஆனா அதையவே இவங்க மட்டும்தான் எல்லாமே பண்ண மாதிரி எங்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு.
மத்திய அரசு சார்பில் வந்து கோவைக்கு என்னென்ன பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. இதையெல்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல பேசணும்னா இது ஒரு அரசியல் மேடையாகும். அதனால் நாகரீகம் கருதி நாங்கள் அதையெல்லாம் பேச வரல. இந்த நிகழ்ச்சியோட சப்ஜெக்டை வந்து இதை பத்தி பேசின மாவட்ட தலைவர் ராம்மூர்த்தி உடனடியாக பகிரங்கமாக பொதுவெளியில வந்து இந்த வார்த்தையை திரும்ப பெறணும், மன்னிப்பு கோரணும். அவர் வகிக்கக்கூடிய இந்த கமநாயுடு எழுச்சி பேரவையோட பதவியில் இருந்து உடனடியாக அவர் பதவியை ராஜினாமா பண்ணணும். எந்த ஒரு கட்சிக்கு ஆதரவாகவும் ஒரு சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு யாருக்கும் எந்த ஒரு அருகதையும் கிடையாது. அதையே இந்த கமவார் சமுதாய மக்கள் என்னைக்குமே வந்து அவங்கவுங்களுக்கு தனியான அரசியல் வச்சிருக்காங்களோ, ஒரு பொதுவெளியிலேயோ ஒரு கல்யாண வீட்லயோ போய் நீங்க அரசியல் பேசினா அது எங்க சமுதாயத்துக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஏதோ இவரு தான் பண்ண மாதிரியும், இவர் நேற்று வந்தால் இந்த இந்த அமைப்புக்கே வந்து இவர் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. நாங்கெல்லாம் ஆரம்ப கால மெம்பர்கள், ஆரம்ப காலத்திலிருந்து அதுக்கு தூணா இருந்தவங்க எல்லாருமே இங்க இருக்கவங்க, இந்த அமைப்பில் இருக்கவங்க. சமுதாய வளர்ச்சிக்கு பாடுபடுற சொல்ற ராமமூர்த்தி இதுல அரசியல் கலக்கறதுக்கு என்ன காரணம்? அரசியல் கலக்கணும்னா நீங்க வேற எங்காவது பண்ணுங்க. அவருடைய ஒரே குறிக்கோள் இதை வந்து காமிச்சு இத்தனை கமவார் சமுதாய மக்கள் எங்கோடு இருக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு ப்ரொபகண்டா பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய அவர் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி கிட்ட எலெக்ஷன் டைம்ல ஒரு பணம் பறிக்கும் நோக்கமாவே இதை வச்சிருக்காரு. இதை வந்து அவங்க கட்சி தலைமை கண்டிப்பா விரும்பாதுங்கிறதையும் நான் நம்புறேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒரு பொது வெளியில இவங்க நடத்தினதை கண்டிப்பா அவர் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியும் ஏற்றுக்கொள்ளாது, யாருமே எந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ளாது. அதனால ராமமூர்த்தி அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு இந்த பதவியிலிருந்து அவர் உடனே விலகணுங்கிறது எங்களோட அக்கறை. அதுக்காக தான் இந்த பிரச்சனை. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அண்ணா நடந்து நாங்க ஸ்டேஜுக்கு போறோம். ஸ்டேஜுக்கு போகும்போது சில நிர்வாகிகள் இறங்கி போயிடுறாங்க. அது வந்து யாரோ எடுத்து வீடியோ போடுறாங்க, அது யார் போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நாங்க ஸ்டேஜ்ல பேசி அரசியல் கலப்பே இல்லாம அவ்வளவு அருமையா பேசிட்டு தலைவர் கீழே வந்துடுறாரு. வந்துட்டு நாங்க போனதுக்கு அப்புறம் இதை வந்து ஒரு சப்ஜெக்டா வச்சு அலையா விருந்தாளின்னு சொல்றதுக்கு யாருக்குமே வந்து எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா அதுல ஒரு அடிப்படை உறுப்பினரா ஆரம்ப கால மெம்பரா இன்னைக்கும் இந்த சமுதாயத்துக்கு நிறைய உதவிகள் நாங்க எல்லாருமே பண்றோம். நான் சொல்ல வரணும், எல்லாருமே அண்ணன் வந்து கமவார் கல்ச்சுரல் அகாடமின்னு சொல்லி வச்சு தமிழ்நாடு பூரா நடத்திட்டு அதோட தலைவர் தான் விவேகானந்தன் பழனிசாமி. அதே மாதிரி மோகன்குமார் மங்கலம் சென்னை பகுதி பூரா இவங்க வந்து கமவார் அசோசியேஷன் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே நாங்க எங்க சமுதாயத்துக்கு என்ன எங்களால முடியுமோ பண்ணிட்டு இருக்கோம். அதான் ராம்மூர்த்தி வந்து நாங்க பண்றதெல்லாம் இவர் பண்ற மாதிரி காமிச்சு ஒரு கட்சிக்கிட்ட இருந்து இன்னைக்கு பணம் பறிக்கிறதுக்காக பண்ண வேலை தான் இது. அதுக்கு நேற்று ஒரு பிரஸ் மீட் மாதிரி ஒண்ணு வச்சு அவர் நடத்துறாரு. இது மிகவும் தவறான செயல். அவரு மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி நாங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு வார்த்தை கமவார் சமூகத்தையே வந்து மிகவும் வருத்தமடை செஞ்சிருக்கு.